இந்துமதி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இன்னைக்கு ராத்திரி நம்ம பார்ட்டிய ரொம்ப சிறப்பா மகிழ்ச்சியா கொண்டாடணும். டோலக்பூர்ல இருக்க நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப பிரமாதமா பண்ணிடலாம்ப்பா. ஆனா நம்ம டோலக்பூர் மக்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன்ப்பா. என்னது? நான் ஒரு பெரிய கேக்க செய்ய போறேன். அதுவும் என் கையால செய்ய போறேன். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குமா? எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க ராஜ்குமாரி? அதுவும் அரண்மனையோட அடுப்பறைக்கு எதுக்காக வர சொன்னீங்க? முதல்ல தொப்பியும் ஏப்ரனையும் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் செய்ய போறோம். அதுவும் டோலக்பூர்ல இருக்க எல்லா மக்களுக்காகவும். இதை செய்யறதுக்கு நமக்கு நிறைய மாவு தேவைப்படும். பெரிய பாத்திரமும் தேவைப்படும். ஜகன் ஜகன், மாவு எங்க இருக்கு? பாத்திரம் எங்க இருக்கு? வா வா வா. இப்ப நாம இதுல முட்டைய போடணும். இப்போ இதுல சர்க்கரையை போடலாம். பிரமாதம் பீம். நம்மளுடைய கேக் இன்னும் அழகா ருசியா இருக்கணும்னா நாம ஒரு சூப்பரான ஃபில்லிங்க செஞ்சோம். மெதுவா வைங்க. அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஐசிங். இந்த கேக் ரொம்ப அழகா இருக்குல்ல? பீம், ராஜகுமாரி, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் காணோம். இன்னைக்கு பார்ட்டிக்கு எல்லாமே ரெடியா இருக்கான்னு பார்க்க போயிருப்பாங்க போல இருக்கு. நம்ம முதல்ல கேக் எடுத்துட்டு போயிடலாம். அவங்க வந்துடுவாங்க. அங்க பாருங்களே, எவ்வளவு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குன்னு. எல்லாரும் கேக் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா மகாராஜா. ஆமா, இந்துமதியும் பீமும் எங்க? எங்களுக்கு தெரியலையே மகாராஜா. கொஞ்ச நேரமாவே அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. நாங்க ரொம்ப நேரமா அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். பீம், ராஜ்குமாரி எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க இல்லாம எப்படி நாம இந்த நியூ இயரை கொண்டாடுறது? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர்! சர்ப்ரைஸ்! ஏ ஏ ஏ ஏ நண்பர்களே, எப்படி இருக்கு என்னோட இன்னும் ராஜ்குமாரியோட சர்ப்ரைஸ்? எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு ராஜகுமாரி. சரி சரி, இனிமேலும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க நியூ இயரை கொண்டாடலாம். என்னாச்சு? இன்னும் நம்ம சார் ஏன் வரல? ஆனா இனி வரைக்கும் அவர் லேட்டா வந்ததே இல்லையே. மறுபடியும் என்ன கோழி மாதிரி நிக்க வச்சிட்டா. இல்ல 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 இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஜன்னல் வழியா டக்குன்னு எகிரி குதிச்சு ஓடிடலாம். யாருக்கும் எதுவும் தெரியாது. சரி, எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க காட்டுங்க.
என்ன காளியா, என்னாச்சு? நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? அது அது வந்து அது என்னன்னா அது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு. ஆ? பிரமாதம். எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் இனாம் கொடுக்க போறேன். அதாவது நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். காலியா எங்க போனா? ஆ? ஆ? காலையில எங்க கூட தானே ஸ்கூலுக்கு வந்தா? அதானே. ஒருவேளை உங்களுக்கு பயந்து ஜன்னல் வழியா ஓடி போயிருப்பானோ? காப்பாத்துங்க. தலைவா, நீ எங்க இருக்க? காளியா, காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன்? காப்பாத்துங்க. காளியா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ஸ்கூலை விட்டு வராம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையில எல்லாம் மாட்டி இருக்கவே மாட்ட. வாங்க போல, டீச்சர் நமக்காக காத்துட்டு இருப்பாரு. காலியா, இங்க வா. இத பாரு காலியா, நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீ நல்லா படி, அதுவே போதும். நீ என்ன கண்டு பயப்படல, படிப்பை கண்டு தான் பயப்படுற. நீ நல்லா படிச்சேன்னா ஓடி ஒளியறதுக்கோ பயப்படுறதுக்கோ அவசியமே இருக்காது. புரிஞ்சுதா? எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். டீச்சர், ஜாக்கிரதை. பைல்வான்பூர் மன்னரே, உன்னுடைய வீரன் கியான்பூர்ல இருக்கிற வீரனோட சேர்ந்தும் சவால்ல தோத்து இருக்கான். சவால்ல தோத்தா என்ன செய்யணும்னு தெரியல. கியான்பூர் நாடு மாதிரியே என்னுடைய நாடும்
இப்போ உனக்கு அடிமை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன். இன்னும் வேகமா போங்க. அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். கதையை முடிக்கலாம். இங்க என்ன நடக்குது? என்ன ஆச்சு? நம்ம கிட்ட இருந்தே தப்பிச்சு போயிட்டாங்களா? சுட்கி, ஜக்கு, நண்பர்களே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நாங்க நல்லதா இருக்கோம் பீம். ஆனா நம்மளுடைய கேப்டன் இப்ப வரைக்கும் எந்திரிக்கவே இல்ல. யாரோ நம்மளுக்கு உதவி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அசையாதீங்க, அங்கே நில்லுங்க. என்ன வசமா மாட்டினீங்களா? வாங்க, வள்ளலாக்கு போகலாம். சீக்கிரம். பீம், பீம் வா நம்ம போலாம். என்ன இந்த கப்பல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு? இவங்களுக்கு கப்பல் பொம்மையை சேர்த்து வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன் இளவரசரே. ரொம்ப ரொம்ப நன்றி சேனாதிபதி. உங்க எல்லாரையும் நான் வள்ளலாவுக்கு வரவேற்கிறேன். சரி, அதெல்லாம் விடு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு அதை சொல்லு. இவர் தண்ணியவே நல்லா வளைக்கிறாரு இல்ல? ஆச்சரியமா இருக்கு. ஜக்கு, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. நான் தான் சரேன், வள்ளலாவோட இளவரசன். இளவரசனா? நான் தான் பீம். இவங்கெல்லாம் என்னோட நண்பர்கள். எங்களை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இளவரசரே, அந்த கடல் கொள்ளையர்கள் அழிக்க கண்டிப்பா நான் உதவி பண்றேன்.